அமெரிக்க அதிபரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பது கிடையாது. அங்கு நேரடி தேர்தல் நடத்தப்படுவதில்லை. அங்கு என்ன மாதிரியான தேர்தல் முறை கடைபிடிக்கப்படுகிறது? விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அதிபர் தேர்தல் நடக்கும் நாடுகளில் வாக்காளர்கள் நேரடியாக வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பர். ஆனால் அமெரிக்காவில் நடப்பது மேலோட்டமாக பார்ப்பதற்கு நேரடி தேர்தல் போல தோன்றினாலும் உண்மையில் அது நேரடி தேர்தல் அல்ல. வாக்காளர்கள் நேரடியாக வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதில்லை. மாறாக தேர்வாளர்கள் எனப்படும் அதிபரை தேர்வு செய்யும் பிரதிநிதிகளுக்கே அவர்கள் வாக்களிக்கின்றனர். இந்த தேர்தலில் மொத்தம் 538 பிரதிநிதிகளின் வாக்குகள் உள்ளன. இது அமெரிக்க நாடாளுமன்ற செனட் அவை மற்றும் பிரதிநிதிகள் அவை ஆகியவற்றுடன் நேரடி தொடர்புடையது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 535. தலைநகர் பகுதியான கொலம்பியா மாவட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடையாது. எனினும் அதிபர் தேர்தலில் அந்த மாவட்டத்துக்கு 3 வேட்பாளர்களின் வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக 538 என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் இந்த 3 உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் சேர்த்த கூட்டுத்தொகையாகும். அதிபர் தேர்தலை பொறுத்தவரை மொத்தமுள்ள 50 மாநிலங்களுக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தேர்வாளர்களின் வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக கலிபோர்னியாவுக்கு 55 வாக்குகளும் டெக்சஸுக்கு 38 வாக்குகளும் உண்டு. மாநிலங்களின் மக்கள் கட்சிகளின் சார்பில் பட்டியலிடப்படும் தேர்வாளர்களுக்கு வாக்களிக்கின்றனர். இந்த நடைமுறை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். பெரும்பாலான மாநிலங்களில் அதிக வாக்குகளை பெறும் அதிபர் வேட்பாளருக்கே மாநிலத்தின் அனைத்து தேர்வாளர்களின் வாக்குகளும் சென்றுவிடும். உதாரணத்துக்கு கலிபோர்னியா மாநிலத்தில் ஜோ பைடனுக்கு 59% வாக்குகள் கிடைக்கின்றன என்றால் அந்த மாநிலத்தின் 55 தேர்வாளர்களின் வாக்குகளும் அவருக்கே அளிக்கப்படும். மெயின் போன்ற சில மாநிலங்களில் இந்த நடைமுறை மாறுபடுகிறது. அந்த மாநிலம் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் சதவீதத்துக்கு ஏற்ப தேர்வாளர்களின் வாக்குகளை பகிர்ந்தளிக்கிறது. தேர்தல் முடிந்ததுமே வாக்கு எண்ணிக்கை தொடங்கிவிடும். அதிக தேர்வாளர்களின் வாக்குகளை பெற்றவர் அதிபராக அறிவிக்கப்படுவார். அதிபராக தேர்வு செய்யப்படுவதற்கு குறைந்தபட்சம் 270 தேர்வாளர்களின் வாக்குகளை பெற்றாக வேண்டும். ஒருவேளை சமநிலை ஏற்பட்டால் பிரதிநிதிகள் அவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதிபர் தேர்வு செய்யப்படுவார்.